விஜய் போய் கேட்குறாப்புல, எத்தனை நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம என்ன பண்ணணும் முக்கியம், நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறங்க தான் முக்கியம். அதனால் எனக்கு எவ்வளோ % ஓட்டு எதிர்பார்க்குறேன், நான் 40% ஓட்டு எதிர்பார்க்குறேன். அப்படியா? ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணி காக்கா கதை கழுகு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர் பூரா வெறுப்படுத்தி வச்சிருக்க, அதில் ஒரு 10% கழிச்சிரு. சரி, இப்போ எவ்வளோ இருக்கு? 30%. அஜித்தை பற்றி பேசி, அஜித் குடும்பத்தை பற்றி பேசி, அஜித்துடைய மனைவியை பற்றி பேசி வச்சிருக்கிற அஜித் ரசிகர் பூரா கொலவெறியில் இருக்கிறான், அதில் ஒரு 10% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? 20% இருக்கு. சூர்யா ஃபேன்ஸை திட்டி, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை திட்டி, தனுஷ் ரசிகர்களை திட்டி, பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களை திட்டி வச்சிருக்கிற, அதில் ஒரு 10% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ அது ஒரு 5% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ ஒரு 15% இருக்கு. கரூர் விவகாரத்தில் பழி போடுறாங்கன்னு சொல்லி தப்பா பேசி நாம் தமிழரை பகைச்சி, அதிமுகவை பகைச்சி, திமுகவை பகைச்சி, ஊரையே பகைச்சி வச்சுக்கிற, அதில் ஒரு 10% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ 5% இருக்கு. அப்படியா? உன்னுடைய கொள்கை என்ன தெரியாது, அந்த 5% கழிச்சிரு. முடிஞ்சு கதை. கடைசியில் என்ன? எங்க அண்ணன் சொன்னார்ல, அவன் கொள்கை இல்லாத கூமுட்டை, அந்த கூமுட்டை தான் கிடைக்கும். சினிமாக்காரன் ஒருத்தன் சிஎம் கனவோடு வந்தான், அவனை திமுக அதிமுகவால் வீழ்த்த முடியல. பிரபாகரன் பிள்ளைகளை அவனை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். களத்தில் இருந்து அப்படின்னு ஊதி அந்த ஊதியை அனுப்பினார்கள் என்று வரலாறு வரும்.